வணக்கம் ப்ளூபெல் டாரோட் வியூவர்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரீடிங், யூனிவர்ஸ் மெசேஜ் அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்னு இருக்கும்போது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது உண்மை, இது வந்து உங்களுடைய இமேஜினேஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற ஒரு எனர்ஜி தான் ஜாஸ்தி தெரியுது. இல்லை வந்து மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுற எனர்ஜியும் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்கலை, வேறு யாரோ எடுக்கிற ஒரு எனர்ஜி ஜாஸ்தி தெரியுது. உங்களுடைய கரண்ட் ப்ராப்ளமே வந்து உங்களால் வந்து சுயமாக ஒரு முடிவு எடுக்க முடியல. அண்ட் நைட்டு அதெல்லாம் பற்றி யோசித்து தூங்காத நிலமை, ஒரே விஷயத்தை நினச்சி நீங்களே மனசை குழப்பிகிட்ருக்கீங்க. அதுக்கான சொல்யூஷன் பற்றி யோசிக்கிற நிலமையில இல்லை. நீங்கள் யோசித்தாலும் மற்றவங்களுடைய ஐடியாஸை திணித்து அவங்க உங்களை யோசிக்க விடாத மாதிரி தெரியுது. பணம் வழியில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. பணம் நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வராமையோ, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல பணம் கேட்குறீங்க அவங்க கொடுக்காமையோ, அந்த மாதிரி பிரச்சனையும் தெரியுது. மோஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப டாமினண்ட்டான ஒரு எனர்ஜி, ஒரு டாமினண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரியும் ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கன்ஃபியூஷன் தான் ஜாஸ்தி இருக்குது. த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வேலையில் கூட இருக்கவங்களோட பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பொறுப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மேபி ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்களோட பசங்க ரிலேட்டடாக இருக்கலாம். வேலையில் கூட இருக்கவங்க, இல்லை பிஸ்னஸில் அவங்க கூட இருக்கவங்க, அதே மாதிரி பொறுப்புகள் ஜாஸ்தி. இது வீட்லேயும் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ்லேயும் இருக்கலாம். அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கான இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் புது வீடு இல்லை புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுலேயும் கூட பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கான சொல்யூஷன் அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ் இருக்குது, 6 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, 5 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இந்த 2 கார்டும் ஒன்றா தான் வந்தது. இப்படி இருந்தது. யூஸ்வலாக 2 கார்டு எடுக்க மாட்டேன், பட் இது ஒரு கார்டு மாதிரி இருந்தது. ஸோ இது ஒன்று வந்து மேபி உங்கள் லைஃப் பார்ட்னர் தான், 2 பேர் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு முடிவு, ஆனால் வந்து அது 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு அட்வைஸ். இல்லைனா நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா, முழு நம்பிக்கை இருந்ததுன்னா அதை நீங்கள் சைன் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் அதை சைன் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு போகும். உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்து, அந்த பர்சன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைனிங்க்கு இது ஒரு நல்ல இது. இல்லை நீங்கள் வேறு வேலை தேடினீங்கன்னா இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலை தேடக்கூடாது. இருக்கிற வேலையை கையில் வச்சுக்கிட்டு புது வேலை தேடணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் திரும்ப ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காதீங்க, அதனால் பிரயோஜனம் இல்லை. அதை அப்படியே விட்டுருங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு முடிஞ்சால் அதை கற்றுக்கோங்க, இல்லைன்னா அதை பற்றியே யோசிக்காதீங்க. அது யோசிக்கிறதால தான் உங்களுக்கு இந்த மனக்குழப்பம் வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுதான் உங்களுக்கான அட்வைஸ். ஒருத்தரை நீங்கள் நல்லா நம்பினீங்கன்னா அவங்கள நம்பி அந்த காரியத்தில் முழு நம்பிக்கையோடு போங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பார்ட்னர்ஸாக இருந்தால், லைஃப் பார்ட்னர்ஸாக இருந்தால், பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு லாபமாக இருக்கும்.
புது வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையோ, அதனால் ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. உங்களுக்கான வார்னிங் வந்து குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு, ரிவர்ஸில் வந்திருக்கு. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து எவ்வளோ இண்டிபெண்ட்டாக, இப்போ ஆஃபீஸ்லனால் நீங்கள் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக உங்கள் வேலையை செய்ய முடியுதோ ஏன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஏன் அப்படின்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரிஜினலாக எல்லாரோட சேர்ந்து வேலை செய்யணுன்ட்டு. மேபி மற்றவங்க நீங்கள் பண்ணுற வேலையை அவங்க யூஸ் பண்ணிக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இண்டிபெண்ட்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பண விஷயத்தில் பார்த்து செலவு பண்ணுங்கள். சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்கட்டும். வார்னிங், அதாவது இது வார்னிங்னா அது பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து இது கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு. இப்போதைக்கு ஆடம்பரமான செலவுகள் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம், ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இன்னொன்று வந்து மேபி நீங்கள் உங்களை செல்ஃப் கேர், உங்களை நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னா கூட குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்கம் வந்து ரொம்ப அழகாக வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ரொம்ப அழகான கார்டு, ரொம்ப அழகான ஒரு விஷயம். அவுட்கம் வந்து வேர்ல்டுன்றது வந்து பெரிய சக்ஸஸ். நீங்கள் எது நினச்சாலும் அது கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஒரு ஏனோ தானோன்னு இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்து பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் நினச்ச மாதிரியே இல்லை, நீங்கள் நினச்சதை விட பெருசாக தான் கிடைக்குமே தவிர அதுக்கு கம்மியாக கிடைக்குன்ற மாதிரி கார்டில் சூப்பரான ஒரு கார்டு. அடுத்த கார்டு 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒரு இதுலேருந்து இன்னொரு உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டு வர எனர்ஜி இருக்குது. பெரிய சிக்கலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவீங்க, ஆனால் கண்டிப்பாக வந்துடுவீங்க அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டு. அடுத்தது 2 ஆஃப் கப்ஸ். ஸோ பிஸ்னஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல எனர்ஜி. 2 ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு சரியாக இல்லாமல் இருந்திருந்தாலோ அது சரியாகிறதுக்கான ஒரு எனர்ஜி இருக்குது. அதற்கான கன்ஃபர்மேஷன் கார்டாகவும் இதை எடுத்துக்கலாம். இது புது பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கும் இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கையான ஆள்கள் வந்து கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட வர்ற ஒரு சந்தர்ப்பமும் அமையும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கான ஒராக்கிள் கார்ட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஷைனிங் திங்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களோட கோல் வந்து எதுவோ அதை நோக்கியே போங்க. நடுவில் எவ்வளோ குட்டி குட்டியாக லாபமோ குட்டி குட்டி விஷயங்கள் நடந்தாலும் அதை பெருசுப்படுத்தாதீங்க. அதாவது தங்கத்துக்கும் ஒரு தங்கம் இல்லாத ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். சக்ஸஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக மாற்றம், எந்த சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நரிஷ் த சேக்ரெட் ஃபெமினைன். உங்களோட எமோஷ்னல், உங்களோட கட் ஃபீலிங் வந்து உங்களை இந்த சிச்சுவேஷனில் உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட கட் ஃபீலிங்கில் வச்சு தான் நீங்கள் சில டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். த சீக்ரெட் ஃப்ளோ ஆஃப் எஸ். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எஸ் ஆர் நோ கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு இது. மேபி இந்த ரீடிங் பார்க்கும்போது ஐயோ எனக்கு இது நடக்குமா நடக்காதான்னு மட்டும் தெரிஞ்சால் கூட போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கார்டு. இதுவும் ரொம்ப அழகான கார்டு, ரொம்ப ரேராக தான் இதுவும் வரும். அடுத்தது சேஞ்சஸ். ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது. அண்ட் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் போகிற எனர்ஜி தான். இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்க்கான ஒரு ரீடிங் என்ன கேட்டானா. இவ்வளோ அழகான கார்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து வர்றது வந்து ரொம்ப ரேர் தான் ரீடிங்கில். அண்ட் நான் இன்றைக்கி ரீடிங் ஆரம்பிக்கும் போதே நினச்சேன் ஏதாவது ஒரு நெகட்டிவ் அவுட்கம் இருந்தால் கூட நம்ம அதை அப்படியே சொல்லிடணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இந்த என்ன சொல்கிறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தாண்டி போகணும். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் இது தான். உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற கோல் வந்து தாண்டி அங்கங்கே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தாண்டி வரணும்.
ஸோ பட் மற்ற கார்ட்ஸ் எல்லாமே இது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது எல்லாமே ரொம்ப அழகான கார்ட்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னும்போது வந்து கொஞ்சம் சுயமாக யோசிக்கணும், உங்களுக்கு தேவையில்லாததை விட்டு விலகிடணும், நிறைய பேருடைய தாட்ஸ் உங்களுக்கு திணிப்பாங்க, அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக முன்னேற்றம் வந்து இருக்குது. இது வந்து பேக் ஆஃப் த டெக்லேருந்து எடுத்தது. அடுத்தது வந்து லீட் யுவர் மெட்டமார்ஃபோசிஸ். ஸோ சேஞ்ச், இது இன்னொரு சேஞ்சுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ சின்ன இடத்துல இருந்தாலும் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பெரிய சேஞ்சே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். ஹோப்ஃபுல்லி இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு அண்டு உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிட்டு இந்த ரீடிங்கை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.